கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட ஆதியாகமம் 26 அதிகாரம் 28 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட, உன்னோடு கூட, உன் வாழ்க்கையோடு கூட, உன் குடும்பத்தாரோடு கூட இருக்கிறார் என்பதை அநேக கண்கள் காணும்படி கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு கரையேறி வந்த உடனே தேவ ஆவி புறாவை போல வந்து இறங்கி, பரிசுத்த ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதங்கள்! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை திறக்கிறார், செவியுடைய செவிகளை திறக்கிறார், கொண்டை வாயுடன் எல்லா சுகத்தையும் நம்ம வாசிக்கிறோம், அற்புதங்களை நம்ம வாசிக்கிறோம். காற்று கடலை அதிர்ன அற்புதம், கடல் மேலே நடந்த அற்புதம், எல்லாவற்றையும் நம்ம பார்க்கிறோம். மரித்தவர்களை உயிரோடு அவர் எழுப்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபதேசம் பண்ணுகிறார், ஆவிக்குரிய சத்தியங்களை போதிக்கிறார், உவமைகளை வெளிப்படுத்துகிறார், தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்துகிறார். தேவ ஆவியானவர் அவரோடு கூட இருந்ததுனால அவ்வளவு அற்புதங்களை அவரால் செய்ய முடிந்தது, சத்தியங்களை பேச முடிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் அவருக்கு விரோதமாய் தூஷணங்கள் எழும்பாமல் இருந்ததா? அவரை யாரும் பேசாமல் இருந்தாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி வந்தாங்க, அவரை தூஷிக்கணும்னு சொல்லி வந்தாங்க, அவரை குற்றப்படுத்தணும்னு சொல்லி வந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை சிலுவையில் அறைந்தாங்க, அவரை தலையில் குட்டினாங்க, அவரை கன்னத்தில் அடித்தாங்க, அரைஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த உலகத்தில் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் வாழணும்னு சொல்லி நம்ம எவ்வளோ போராடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் உண்டு. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றுக்கும் அவர்தான் வழி. அவர் வழியில் நம்ம நடக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்போ தான் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருப்பார். அப்போ நம்ம சண்டை பண்ணாமல் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோபம் வராமல் நம் கோபத்தை நாம் அடக்கும் பொழுது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் நான் அதிகமாக வீடியோ போடும்போது சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, வேதத்தை வாசிங்க, வேதத்தை வாசிங்க, வேதத்தை வாசித்து தியானித்து கை கொள்ளுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அது நிச்சயமாய் மற்ற கண்கள் காணும். அப்படி கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.